அப்பா ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அவர் வீட்ல இல்லாத நேரத்துல தேடி பார்த்தோம்னா உண்மையை பத்தி ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கலாம். இதனால தானே அன்னைக்கு அப்பா என்ன திட்டிட்டு போனாரு. இது என்னவா இருக்கும்? சரி, உள்ள வேற ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஏதாவது கிடைச்சா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏய் பார்வதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது அது வந்துப்பா, நம்ம வீட்டெல்லாம் பெருக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் தான் வந்தேன். இதெல்லாம் பார்த்தா நீ வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் களைச்சு போட்டு எதையோ சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அதுக்கு என்ன அவசியம் வந்துருச்சு? அதுவும் நான் வீட்டுல இல்லாத நேரத்துல. என் செல்போனை மறந்து வச்சுட்டு போனதுனாலதான் நான் திரும்பி வந்தேன். வந்ததும் நல்லதா போச்சு. இல்லைன்னா உன்னோட திருட்டுத்தனத்தை என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். திருட்டுத்தனமா? என்னப்பா சொல்றீங்க? நான் உங்க பொண்ணு, இது என்னோட வீடு. நான் என் வீட்டுல என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன போய் திருட்டுத்தனம் பண்றேன்னு சொல்றீங்க? இப்போ இது உன் வீடு இல்ல, என் வீடு. எப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே உனக்கு இந்த வீட்டோட உரிமை எல்லாம் போயிடுச்சு. இப்போ உன் வீடு உன் புருஷன் வீடுதான். என் அனுமதி இல்லாம நீ எப்படி நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்குள்ள வரலாம்? அப்படி வந்து என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க நீ? பாகல் கொள்ளக்காரி மாதிரி. போதும்பா, இதுக்கு மேல என்ன தப்பா பேசாதீங்க. நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்த அந்த ரகசியத்தை தேடி கண்டுபிடிக்க தான் மறுபடியும் நான் இங்க வந்தேன். ஏய், அதத்தான் என் சிநேகிதனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன்ல. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரகசியத்தை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அந்த ரகசியத்தால உங்களுக்கோ எனக்கோ இல்ல அகிலாமாவுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால வரப்போற பிரச்சனைய முன்னாடியே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம்ல. அப்படியெல்லாம் அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனா இனிமே வரப்போற பல பிரச்சனைகளை வரவிடாம முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நான் என் சிநேகிதனா பார்க்க போனேன். யாருக்கிட்ட முதல்ல சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட நான் சொல்லுவேன். இதுக்கு மேல எதையும் நீ என்கிட்ட கேட்க கூடாது. முதல்ல நீ இங்க இருந்து போ. போன்னு சொல்றல, இனிமே இங்க வரக்கூடாது. போ.
ஓட்டுறல்ல? என்ன மன்னிச்சிரு சாவித்திரி. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் பார்வதி கிட்ட இப்படி நான் கடுமையா நடந்துகிட்டது இல்ல. ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. நான் பார்வதி கிட்ட அப்படி நடந்துக்கலைன்னா பார்வதி என்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. இது எதுல போய் முடியுமோன்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லதுல போய் முடியணும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது உன் வீடு இல்ல, என் வீடு. எப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே உனக்கு இந்த வீட்டோட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அப்பா எதுக்காக என் மேல இப்படி கோவப்பட்டு கடுமையா பேசுறாரு? எதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அது என்னவா இருக்கும்? போய் பொண்டாட்டி, பார்வதி, என்ன மாமா நீங்க எப்போ வந்தீங்க? என்னாச்சு உனக்கு? நான் காலைல ஆபீஸ்ல இருந்து வந்து காஃபி போட்டு கொடுத்து நீ அதை குடிச்சு நான் உன் மடியில படுத்து தூங்கிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஆளே காணுமேன்னு தேடிட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் எப்போ வந்து கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேங்க. உட்காரு. எனக்கு இப்ப காஃபி எல்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன கேட்டீங்க? ஓ, கேட்டது கூட மறந்துட்டியா? அப்ப நான் சொன்னது கூட காதுல வாங்காம யோசனை பண்ணிட்டு இருக்க நீ. சரி, யோசனையில இருக்கியா இல்ல குழப்பத்துல இருக்கியா? அத முதல்ல சொல்லு. எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல மாமா. நீங்க வேற எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், இருங்க. நீ என்கிட்ட முகம் கொடுத்து பேசாம போறதுல அவசரம் காட்டுறதுல இருந்தே தெரியுது. நீ சொல்லு, ஏதோ நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலே அப்ப கண்டிப்பா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்லு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல மாமா. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா இல்ல மாமா, அம்மா எதுவும் சொல்லல. வனஜா சித்தி ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா சொல்லு, சித்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மாமா, வனஜாமாலாம் எதுவும் சொல்லல. என்ன நம்ம அத்தை பேர் அடிபடுது? அதுவும் ஆதி மாமா அத்தை பேரை சொல்லிட்டு இருக்காரு. சரி என்னன்னு கேப்போம். இங்க பாரு, வனஜா சித்தி ஏற்கனவே உன்னை ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க. உன் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் கூட நீ இப்படிதான் சொல்லிட்டு இருந்த. உண்மையை சொல்ல, என்ன சொன்னாங்க? இல்ல மாமா, வனஜாமா எதுவுமே சொல்லல. இல்ல, சித்தி தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. நான் சித்திய சும்மா விட மாட்டேன். என்ன பண்றப்ப? மாமா ஐயோ, ஆதி மாமா ரொம்ப டென்ஷன்ல இருக்காரே. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சரி என்ன பேசுறாருன்னு பாப்போம். வனஜாமா எதுவுமே பண்ணல. நீங்க அவங்க மேல கோவப்படாதீங்க. நீ பயப்படாத பார்வதி. நான் சித்தி கிட்ட போய் நேரா என் கோவத்தை காட்ட போறது இல்ல. முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி நான் சித்தி மாதிரியே குறுக்கு வழியில போய் தான் அவங்களை பழி வாங்க போறேன். அவங்க ரூம் வாசல்ல இல்ல மாடிப்படியில எண்ணெய் ஊத்தி விட்டு அவங்கள வழுக்கி விழ வச்சு நடக்க முடியாத மாதிரி பண்ண போறேன். ஐயோ ஐயோ மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா, பாவம். இங்க பாரு, சித்தி மேல நீ ரொம்ப பரிதாபப்படுற. வேண்டாம். இப்படி பார்க்க போய் தான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுல இருந்து மட்டும் அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க உட்கார்ற சேர்ல ஒரு ஆணியை வச்சு குத்த வைப்பேன். ஆனியா? ஐயோ, அப்படி ஒருவேளை மிஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ,
அவங்க சாப்பாட்டுல உப்பு காரத்தை அள்ளி போட்டு சாப்பிட முடியாதபடி பண்ணிடுவோம் பாத்துக்கோ. ஐயோ, அத்தைக்கு ஆபத்து. இப்பயே போய் அத்தை கிட்ட சொல்றேன், இருங்க. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. வனஜா அம்மா எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. இப்ப கூட நீ வனஜா சித்திய காப்பாத்ததான் பாக்குற பத்தியா? இல்ல மாமா, வனஜா அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் அப்பாவை நினைச்சுதான் குழம்பிட்டு இருந்தேன். மாமாவை நினைச்சு குழப்பத்துல இருந்தியா? என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் அப்பா ரூமுக்கு போனேன்னா இனிமே இங்க வரக்கூடாது. ஓ, அப்பாவோட போக்கு நடவடிக்கைலாம் சரியில்லை மாமா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அவ்வளவுதானா? மாமா இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா நிச்சயமா அது உன் நன்மைக்காக தான் இருக்கும். அதுக்காக மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது என்ன? அந்த விஷயமா அவரே வந்து உங்ககிட்ட சொல்லுவார் பார்வதி. சரியா? இன்னும் குழப்பம் போலியா? சரி, இப்பயும் குழப்பத்தை போக்குறேன். அதுக்கு டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நச்சுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சா உடனே குழப்பம் போயிடும். அது என்ன மாமா டக்குன்னு நச்சுன்னு? அது என்ன ட்ரீட்மெண்ட்? சரி, முதல்ல டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா? என் கண்ணை பாரு. போங்க மாமா, இதான் உங்க டக்குன்னு ட்ரீட்மெண்டா? ஆமா, டக்குன்னு கண் அடிச்சா உடனே உன் மைண்ட் மாறிடுச்சு பாத்தியா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓ, அப்ப இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அடுத்து நச்சுன்னு ட்ரீட்மெண்ட் தான். அது என்ன நச்சுன்னு ட்ரீட்மெண்ட்? டக்குன்னு கண் அடிப்பாங்க, அப்போ நச்சுன்னு புரியுது. உங்க நச்சுன்னு என்னன்னு புரியுது. நீங்க ரெடி ஆகுங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வாங்க. ரெடி ஆயிட்டு வாங்க மாமா, சாப்பிடலாம் வாங்க. அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா. நிம்மதியா ஒரு பாட்டு கேட்க விட மாட்டியே. ஏண்டி, சூட ஏத்தி வச்ச மாதிரி அத்தை இறங்கி வந்து ஆடுற மாதிரி எதுக்கு இப்படி கத்துற? இல்ல அத்த, இது நீங்க திட்ட வேண்டிய நேரம் இல்ல. உங்க ஆசைய வழங்கி எனக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய நேரம் அத்த. எது என் வாயால உன்னை வாழ்த்துறது? முகர கட்டிய பாரு. என்னடி ஆச்சு உனக்கு? என்னமோ சொல்லிட்டு இருக்க? அத்த, அடுத்த அகிலாண்டேஸ்வரியா ஆக போறது பார்வதியா ஐஸ்வர்யாவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அடுத்த வனஜாவா நான் ஆக போறேன் அத்த. யாரு நீ? அடுத்த வனஜாவா? ஆமா அத்த, உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்ல உங்க இடத்த நான் தான் நிரப்ப போறேன். அத்த, உங்களுக்கு எதிரா நடக்க போற சதியை முறியடிச்சு உங்களை ஆபத்துல இருந்து நான் காப்பாத்த போறேன். எது? எனக்கு ஆபத்து? அதுல இருந்து நீ காப்பாத்த போற? ஓட மண்டையும் பாரு. எனக்கு என்னடி ஆபத்து வரப்போகுது? ஆபத்துலாம் சொல்லிட்டு வராது அத்த. அது எப்ப வரும் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். உமா, நீ தெளிவா பேசினாலே எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்படி சுத்தி வளைச்சு பேசினீனா சுத்தமா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடி. அத்த, ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க தளபதியா இருந்து உங்களை காப்பாத்தி உங்க வாயாலேயே என்ன அடுத்த வனஜாவா நான் சொல்ல வைக்கிறேன். நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். வாடிங்க. அத்த, இங்க பாரு, நீ எது செய்யறதா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா செய். அத்த, சொல்லிட்டு செய்யறது உங்களோட பாணி, சொல்லாம செய்யறது என்னோட பாணி. வெயிட் அண்ட் see, நான் வரேன். ஐயோ, இந்த கிழிஞ்சவா என்ன பஞ்சு டைலாக்கா பேசிட்டு போகுது? என்ன ஆச்சு இந்த திண்ணி மூட்டைக்கு? எது எப்படியோ, நான் தான் அடுத்த அகிலா, நான் தான் அடுத்த அகிலான்னு ஆளுக்கு அகிலா இடத்துக்கு சண்டை போடுறாங்களே. நான் தான் அடுத்த வனஜா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லையேன்னு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. முத தடவையா
தின்னி மூட்டை இப்படி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நடக்கட்டும். நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நாம கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இட்டே ஆகணும். தலைவர் பாட்டுனா சும்மாவா? நான் ஆணையிட்டால் பார்வதி, ஆதி மாமா. சொல்லுங்க மாமா. உங்க 2 பேரையும் பெரிய அத்தை கீழே கூப்பிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரிங்க மாமா. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஆதி மாமா, என்ன சொன்னீங்க? படியில எண்ணெய கொட்டி வனஜா அத்தைய வலிக்கு விழ வச்சு நடக்க விடாம பண்ணலான்னு பாத்தீங்களா? இப்ப தெரியும் யாரு வலிக்கு விழ போறாங்கன்னு. நீங்க தான் இப்போ எண்ணெயில வலிக்கு விழ போறீங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா ஹால்ல இருக்கிறதா தான் உமா சொன்னாங்க. சரி வா. வாங்க வாங்க வாங்க. பட்டம்மா, சொல்லுங்க ஐயா. அம்மா ரூம்ல இருக்காங்க. ஆமாங்க ஐயா. அம்மா இப்ப பாக்கலாமா? தலைவலின்னு சொன்னாங்க. இப்பதான் காப்பி கொடுத்துட்டு அவங்க தலைய புடிச்சு விட்டு வந்தேன். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி பட்டம்மா, அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க. நாங்க வந்து பாக்குறோம். என்ன? சரிங்க ஐயா. சரி வா. சரி வாங்க. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் பிளான் போச்சு. எங்க போனா இவ? பட்டமா, அம்மா வாங்க. இதோ வரமா. ஐயோ, ஆடி அசைஞ்சு வரது பாரு. இதுவும் போச்சா? திருவாரூர் தேரா நீ? சொல்லுங்கம்மா. வேகமா வர முடியாத உன்னால? உள்ள காஃபி கொட்டிடுச்சு, போய் க்ளீன் பண்ணி வைப்போ. சரிங்கம்மா. நல்ல ரொமான்டிக்கா ஏதாவது ஒரு சாங் கேட்போம். ச்சே. ஐயோ, என் பிளான் மிஸ் ஆயிடுச்சு. ச்சே. அத்தை, ஐயோ, அத்தை, வராதீங்க அத்தை. ஐயோ அத்தை, வராதீங்க, போயிடுங்க போயிடுங்க அத்தை. புரியாத அத்தை, வராதீங்க அத்தை. நாங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் அத்தை. கீழே விழுந்து. ஐயோ அத்தை, 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 இழுங்க அத்தை, இழுங்க. ஐயோ, என்ன அத்தை, நான் சொல்ல கேட்காம மோசம் போயிட்டீங்களே அத்தை. ஹெட்செட்டை கழட்டிட்டு நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? அப்படியே வச்சு தெரியுமா? நீ என்ன சொன்ன, நான் என்ன கேட்கல. இரும, நான் ஒண்ணு கண்ணு தெரியாம வழுக்கி விழல. நான் விழணுங்கிறதுக்காகவே யாரோ பிளான் பண்ணி எண்ணெய கொட்டி வச்சிருக்காங்க. யாருடி இந்த வேலைய பாத்திருப்பா? வேற யாரும் இல்ல, நான் தான் அத்தை. நீயா? அடிப்பாவி, ஏண்டி உனக்கு இந்த வேலை? என்னமோ நான் உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன், தளபதி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கட்டப்பா மாதிரி முதுகுல குத்த பிளான் பண்ணிருக்கல நீ. அத்தை, நான் உங்களுக்காக பண்ணல அத்தை. அந்த பார்வதிக்காக பறிச்ச குழி, அதுல நீங்க வந்து விழுந்துட்டீங்க. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ஆதி மாமா உங்களை பழி வாங்குறதுக்காக படியில எண்ணெய ஊத்தி உங்களை வலிக்க விழ வச்சு நடக்க முடியாம முடக்கி போட போறதா சொல்லி பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு.
அத ஒட்டு கேட்டு இருந்த நானு மாமாக்கு முந்திக்கிட்டு பார்வதியும் ஆதி மாமாவையும் பழி வாங்குறதுக்காக இந்த காரியத்தை நான் பண்ணேன். அதுக்குள்ள வசமா நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அத்த மன்னிச்சிருங்க அத்த, ப்ளீஸ் அத்த மன்னிச்சிருங்க. என்னமோ சிந்து பாத் மாதிரி இவ்ளோ பெரிய கதை சொல்லிட்டு இருக்கா. நானே விழுந்ததுல எங்க எது உடைஞ்சிருக்குன்னு தெரியாம வலிச்சிட்டு இருக்கேன். சரி போ, அங்க என் போன் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. எங்க அத்த? ஐயோ அத்த, மேப் போட்டு சொல்லுவாங்களா? எங்க அத்த? அங்கதானே விழுந்த, அங்கதான் இருக்கும், போய் தேடி எடுத்துட்டு வா. பாத்து. வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன படியில உருட்டி வேடிக்கை பாக்குறாங்களே. அம்மா, அப்பா, ஐயோ இங்க யாரு யாரி வச்சது? அத்தை, இதுதான் பிளான் பி. ஆதி மாமாவும் பார்வதியும் வலிக்க விழுந்ததுக்கு அப்புறமா எப்படியும் இந்த சேர்ல தான் வந்து உட்காருவாங்க. அதனாலதான் அவங்க உட்கார்றதுக்காக நான் இப்படி பிளான் பண்ணேன். எருமை, உன்னால எனக்கு எவ்வளவு சேதாரம் பாரு. நல்ல வேளை நான் ஃபுல்லா உட்காரல. குடிய போன நல்ல வேளை போனுக்கு ஒண்ணு ஆகல. ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. பிளான் பண்ற மூஞ்ச பாரு. அப்பவே சொல்லிட்டு சைடுன்னு சொன்னேன். அம்மா, நல்ல வேளை தண்ணியாவது வச்சுக்கல. ஐயோ அத்தை, அத்தை குடிக்காதீங்க அத்தை. ஐயோ அத்தை, ஏன் அத்தை தண்ணி குடிச்சீங்க? என்னடி கர்மம் இது? அத்தை அத்தை, இதுதான் பிளான் சி. ஆமா அத்தை, உங்களுக்காக மூணாவது பிளான் பண்ணது இதுதான். அது அவங்களுக்காக வச்சிருந்தேன். ஆனா அதுல நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அத்தை, அவங்க வந்து குடிக்கணும்னு நான் தான் உப்ப கலக்கி வச்சேன். இடி எரும மாட, பெரிய ஸ்மக்லிங் பண்றவ பிளான் ஏ பி சி உயிரை வாங்குறது எல்லாத்தையும் கொண்டு ஏன் தலையில கட்டி வச்சிருக்கா. வச்சு உன்னை வாங்கணும் இல்லன்னு பாரு.